அப்ப நீ எதை பேஸ் பண்ணி தான் போகணும் சொல்லுங்க? அழைத்தவர். கையை தட்டு. ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் அவரை புரிந்து கொள்ளும். விசுவாசத்தின் ரகசியம் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் கேரக்டர். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தேவனுடைய குணங்களை புரிந்து கொள்வது விசுவாசத்துடைய ரகசியம். தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர் என்று நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். தேவன் உண்மையுள்ளவர் என்கிற அறிவு எனக்கு தேவன் மேல ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வருது. இன்னைக்கு காலை நான் வரும்போது நான் யோசித்தேன், தேவன் அன்புள்ளவர் அப்படின்னாலே போதும் எனக்கு விசுவாசம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்புள்ளவர் என்பது மட்டுமே எனக்குள் பூரண விசுவாசத்தை கொண்டு வர முடியாது. எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் 2 வயசா இருக்கும்போது நீங்கள் 2 வயசு இருக்கிறீங்க அல்லது 3 வயசு 2 வயசு என்னமோ, உங்கள் அப்பா கீழே நின்று நீங்கள் மேலே ஒரு காம்பவுண்ட் வால் சோறு மேலே நிற்கிறீங்க. குதிடா குதிடா குதிடா, நான் உன்னை என்ன செஞ்சிடறேன், பிடிச்சிக்கிறேன்டான்னு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ஆனால் உங்கள் அப்பா இருக்கார் தைரியத்தில் சரட்டுன்னு குதிக்கிறீங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சிடறாரு, தூக்கிறாரு. ஹலோ லூயா. இப்போ 25 வயசு ஆகி போச்சு உங்களுக்கு. எத்தனை வயசு? 25 30 வயசு ஆகி போச்சு. இப்போ உங்கள் அப்பா கீழே நின்று, அவருக்கு ஒரு 60 வயசு இருக்குது. குதிடா குதிடா நான் பிடிச்சிடறேன்டான்னு சொன்னால், இப்போ என்னோட கேள்வி, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே இருக்க அன்பு இந்த 30 வருஷத்தில் குறைஞ்சிருக்கா இல்லை கூடி இருக்கா? அப்படியே தான் இருக்குமா இல்லை கூடி இருக்குமா? கட்டாயம் கூடி இருக்கு. மேலே இருக்கிற எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது எங்கள் அப்பா என் மேலே அன்பாக இருக்காருன்னு. ஆனால் அதுக்காண்டி என்ன செய்ய முடியாது. உங்கள் அப்பாவோட அன்பை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்க முடியாது. உங்கள் அப்பாவோட பவரையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. கையை தட்டு. Amen. Oh, it is not just knowing God's love and also God's potentiality, God's power, God's wisdom. இது எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்வதுதான் faith. Amen. இப்ப நான் குதிச்சேனா எங்க அப்பா அன்பு 1000 கிலோ கூட தாங்கும். ஆனா எங்க அப்பா உடம்பு 10 கிலோ கூட தாங்காது. அப்படி ஒரு ரேஞ்சில் நான் குதிக்க கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு நான் வரேன். இது எங்க அப்பாவோட அன்பை சந்தேகப்படல, இது அவருடைய வல்லமையை குறித்த எஸ்டிமேஷன். அப்படித்தான் தேவன் அன்பானவர் என்பது மட்டுமே உங்களுக்கு முழு விசுவாசத்தை கொண்டு வந்துடாது. தேவன் எவ்வளவு ஞானமானவர், தேவன் எவ்வளவு வல்லமையானவர், தேவன் எவ்வளவு உண்மையானவர், இவைகளை புரிய 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 அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் காட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் நோயிங் ஹிஸ் லவ், it is knowing his power and wisdom and his faithfulness. இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு தேவன் மேல அன்பை கூட்டுது. ஹல்லேலூயா. அதான். சோ அப்ப ஒரு நபர் மீது விசுவாசம் என்பது அந்த நபருடைய கேரக்டர்ஸை எவ்வளவு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அவ்வளவுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. புரியுதா? என்னன்னா, கடவுள் மீது வைக்கிற விசுவாசம் என்பது ஏதோ ஃபெய்த்ன்றது ஏதோ ஒன்று கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் கேரக்டர், பிலீவிங் காட்ஸ் கேரக்டர். ஃபெய்த் இஸ் பிலீவிங் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சாரால் நம்பினார். தேவன் உண்மையுள்ள தேவன் என்கிற அறிவு தேவன் மீது நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமா, மனுஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஐயோ அவன் பாதகன், அடுத்து 1 வாரம் கழிச்சு ஐயோ அவன் மனுஷனே இல்ல தேவன். இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி ஊழியத்தை ஓட்ட முடியாது. இதை பேஸ் பண்ணி யாரோ 2 பேர் காணிக்கை கொடுக்குறாங்க நம்பி டியூல நீங்க எந்த பொருளையும் என்ன செஞ்சிட முடியாது, வாங்கிட முடியாது. ஆமா. அப்ப நீ எதை பேஸ் பண்ணி தான் போகணும் சொல்லுங்க?
அழைத்தவர். கையத்தட்டு. ஆமாம். மனிதர்கள் போற்றுவார்கள், தூற்றுவார்கள், மாறும், அப்படியே போயிட்டு இருக்கும் சிச்சுவேஷனும். ஆனா நீ எல்லாரையும் நேசிக்கணும், தேவனை மட்டும் நம்பணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரையும் நேசிக்கணும், கடவுளை மட்டும் நம்பணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மீது வைத்திருக்கிற அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. பாருங்க, எல்லாரும் மேலே அன்பா, தேவன் மேல விசுவாசம். என்ன சொல்ல வரேன் என்றால், உங்களுடைய நம்பிக்கை உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உண்மையுள்ளவர் என்பதல்ல, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த அந்த நம்பிக்கை, அந்த அறிவு உங்களுக்கு கடவுள் மேல விசுவாசம். தூங்குறப்ப கூட என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை.